செல்போன் பேசுறீங்க? அதான் சொல்றேன். நான் செல்போன் சொல்றேன். போட்டீங்க பில்லு என்ன கேட்காம வீடியோ எடுக்க யாரை கேட்காம வீடியோ எடுக்க என்ன கேட்காம வீடியோ எடுக்க முடியாது. யாரை சொல்லுங்க கதையே இல்லை பேசுறாரா காலை 11:30 அளவில் வழக்கறிஞர் சந்தோஷ் என்பவர் மஞ்சம்பாக்கம் டிராபிக் சிக்னலில் கடக்கும் போது தன்னுடைய வாகனத்தில் இந்த ஹெல்மெட் அணியாமல் சென்றிருந்ததால் அதை கண்காணித்திருந்த காவல் உதவி ஆய்வாளர் இந்த போக்குவரத்து சுந்தரராஜன் அவர்கள் மற்றும் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த வாகனத்தை மறித்து வழக்கறிஞர் சிம்பலை பார்த்து உடனடியாக அவர் பார்த்து நீங்க வழக்கறிஞர் என்று கேட்டார். ஆமாம் என்றார். உடனடியாக ஒரு அடையாள அட்டையை காண்பிக்க சொன்னார். காண்பித்தார். எங்கு படித்தார் என்று கேட்டார். ஆந்திரா என்று சொன்ன போது ஆந்திராவில் படிக்கிறவங்கள நான் ஹெல்மெட் போட மாட்டீங்களா, பொணுக்கு கெட்டவங்களா இருப்பீங்களா சொல்லிட்டு தரகுறவாக பேசியிருந்தார். உடனடியாக நீங்க எதுக்கு சார் கேட்குறீங்க, ஹெல்மெட் இல்லைன்னா நீங்க ஃபைன் போடுங்கன்னா ஃபைனை போட்டார். ஃபைனை போட்ட பிற்பாடம் அவர் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே இவர் வழக்கறிஞர் தெரிந்து அந்த வாகனத்தை பறிக்கிறார். பறித்தது மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தை அவர் எதற்காக என்ன வாகனத்தை பறிக்கிறேன் என்று கேட்டதற்கு அதற்கு செல்போன் அவர் நான் யாருக்கும் அவர் அழைப்பதற்காக இந்த போன் செய்தார். உடனடியாக அந்த போனும் அந்த உதவி ஆய்வாளர் பறித்தார். அது மட்டும் அல்லாமல் இன்னொரு செல்போன் பின்னால் அமைந்திருந்த இன்னொரு தம்பி அவர் உடனடியாக யாருக்கும் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்று முயற்சித்த போது உடனடியாக அந்த செல்போனை பறித்து பறித்து வாகனத்தை பறித்து உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே சொல்லி இதை நீ நீங்க வழக்கறிஞராக இருக்கலாம், நீ நான் யார் வேணா இருக்கலாம், நான் உன்னோட அந்த வாகனத்தையும் தர முடியாது, செல்போனையும் தர முடியாது சொல்லிட்டு வழிப்பறி போல ஒரு உதவி ஆய்வாளர் செயல்பட்டிருக்கார். இது மிக கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. ஒரு வழக்கறிஞரை பார்த்தார், அவர் எங்க படிச்சார், இந்த ஏது படிச்சார் கேட்பது எவ்வளவு பெரிய நீங்க நாகரிகமற்ற ஒரு செயலா இருக்கு. அது மட்டுமல்ல வேணுமென்றே வழக்கறிஞர் தெரிந்து அவரை அவர் தன்னோட செல்போன் கேட்க போனப்போ ஒரே அடி பலார ஒரு அடி அடிக்கிறார். அடுத்தது நான் எதற்காக அடிக்கிறேன் என்று கேட்டதற்கு இந்த மீண்டும் அந்த முதுகுல ஒரு அடி அடிக்கிறார். உன்னால என்ன பண்ண முடியும், நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அராஜகமான செயல், ஒரு அத்துமீறிய செயல். ஒரு அதிகாரத்தை இவர் தனக்கு கிடைக்குதுன்னா என்ன வேணா இந்த பண்ணலான்ற போக்கு இருக்கு. உடனடியாக காவல் நிலையத்துக்கு வந்தோம். அவர் புகார் தெரிவித்தோம். புகார் தெரிவித்த போது அந்த பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் சந்தோஷ் என்பவர் இந்த மருத்துவமனையில் பதிவு செய்திருந்தார். அதுக்கப்புறம் அந்த புகாரை கொடுக்கப்பட்டது பின்னர் காவல் நிலையத்தில் இப்பொழுது எங்களுக்கு அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிஎஸ்ஆர் வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. ஒரு வழக்கறிஞர் ஒரு அடிக்கலாம் என்ற எண்ணம் யார் இவருக்கு கொடுத்தது, வாகனத்தை பறிப்பதற்கான ஒரு சாதாரண இன்னைக்கு ஒரு நீங்க நபரை வழிப்பறி செய்வது நான் எவ்வளவு பேர் குற்றம் சொல்றோம். ஒரு வழக்கறிஞருடைய வாகனத்தையும் செல்போனையும் அடிக்கிறதும் எப்படிப்பட்ட நீங்க ஒரு சிந்தனை உருவாக்குது இந்த சமூகத்துல. இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் அனைவரும் இங்க சேர்ந்து கிட்டத்தட்ட காலையிலிருந்து இங்கதான் இருக்கும், இப்போ வரைக்கும் இங்கதான் இருக்கும். எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி கொடுத்திருக்காங்க வழக்கு பதிவு செய்வதா. அதனால அதை நம்பி சிஎஸ்ஆர் இன்னைக்கு நான் வாங்கிட்டு போறோம். நாளை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் இந்த போராட்டம் என்பது வழக்கறிஞர் போராட்டம் என்பது வழக்கறிஞர் பாதுகாப்புக்காக எல்லா இடங்களிலும் நாங்கள் நீதிமன்றங்களில் முற்றுகையிடுவது இந்த காவல் நிலையத்தில் இந்த முற்றுகை என்பதை நாங்கள் பொதுமக்களிடமும் இந்த அரசாங்கத்திடமும்
எங்களுடைய வேண்டுகோளா வைக்கிறோம். என்னன்னா வழக்கு வந்து பதிவு செய்யணும்ட்டு, இல்லைன்னா அடுத்த கட்ட வந்து போராட்டம் வந்து தொடர வேண்டும் சொல்லி நீங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அதாவது போக்குவரத்து காவல் தரப்புல வந்து அவர் வந்து வீடியோ எடுத்தாரு, நாங்க எங்களோட பணியை செஞ்சோம், தகராறு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்களே சார், அது இருக்கு. அவர் வந்து அது போல வந்து செய்யும் போது அவர் தவறே செய்யலைன்னா அவர் எதுக்கு வந்து பயப்படணும், எதுக்கு அச்சப்படணும், எதுக்கு வந்து எங்க செல்போன் வந்து புடுங்கணும்? நாங்க வந்து வீடியோ எடுக்கிறோம், எங்க பாதுகாப்புக்காக நாங்க வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா அதிகாரிகள் வந்து எங்க இந்த வாகனத்தை வந்து பறிக்கிற போது நாங்க என்ன பண்றோம், நான் எதுக்காக என்னுடைய வந்து இந்த வாகனத்தை பறிக்க நீங்க நியாயமான முறையில் சட்ட ரீதியாக நாங்க வந்து கேள்வி எழுப்புறோம். அந்த எழுப்பும் போது நாளைக்கு அவர் எங்களை வந்து ஒரு வந்து குற்றம் சொல்லிடக்கூடாதுக்காக எங்க பாதுகாப்பு நாங்க வீடியோ எடுக்கிறோம். அதை நான் எடுக்கக்கூடாது தடுத்து அதை வந்து புடுங்கி எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுதான் எங்களோட வந்து கேள்வியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நாங்க வந்து காவல் நிலையத்தை வந்து இந்த புகார் வந்து கொடுக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாருக்கிட்டையும் நாங்க வந்து கொடுத்திருக்கோம். முறைப்படியே நீங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.